சைனஸ்க்கும் பல்வலிக்கும் சம்மந்தம் இருக்கா? சைனஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பல்வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு பல்வலி வந்து சைனஸ் வலி மாதிரி இருக்குமா அப்படின்னு நிறையா பேருக்கு அது சந்தேகம் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு எதாவது வந்ததுன்னு கேட்டால் கோல்டு வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆர் தாடையும் சேர்ந்து வலிக்குது, அந்த சைனஸ் மேக்ஸிலா சைனஸ் அந்த பொசிஷன்லேயும் வலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிப்பிக்கலாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் தாடை எலும்புக்கு பேர் மேக்ஸில்லா. இந்த மேக்ஸில்லா உள்ளுக்குள்ளே ஒரு ஏர் சாக் இருக்குது. அந்த ஏர் சாக்குக்கு பேர் மேக்ஸிலரி சைனஸ்னு பேர். இது மேக்ஸிலாவில் மட்டும் இல்லை, வேறு சில எலும்புலையும் இருக்குது. ஃப்ரான்டல் சைனஸ்ன்னு இருக்குது, எத்மாய்டல் சைனஸ்ன்னு இருக்குது, ஸ்பினாய்டல் சைனஸ்ன்னு இருக்குது. ஸோ ஆனால் பல்லு சம்மந்தமானது வந்து மேக்ஸிலரி சைனஸ். ஸோ இது வந்து டிப்பிக்கலாக ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், ஒரு கோல்டுனால சில பேருக்கு சைனஸில் நீர் கோத்துட்டு அந்த உள்ளுக்குள்ளே வீக்கமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிலரி மோலார் பற்கள் இருக்குது இல்லையா, செகண்ட் ப்ரீ மோலார், ஃபர்ஸ்ட் மோலார், செகண்ட் மோலார், இந்த 3 பற்களும் வந்து சைனஸ் லைனிங்க்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லோட வேர் ரொம்ப பெருசாக இருக்கும், சைனஸ் லைனிங் வந்து பல்லோட ஷேப்லேயே ஃபுல்லாக டிப்பாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது அண்ட் ஜென்ரலாக வந்து அந்த சைனஸ் இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது இந்த பல்லு எல்லாமே வலிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா பல்லுனா மேல் பல்லு ஃபுல்லாக கிடையாது, 2 சைடும் இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா 2 கடவா பற்கள், மேல் தாட கடவா பற்கள் ரெண்டுமே வலிக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா பல்லில் ப்ராப்ளம் கிடையாது, சைனஸில் இருக்கிற வீக்கத்தினால பல்லில் வலி வருது. ஸோ நம்ம பல்லுக்கு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாம். டிப்பிக்கலாக வந்து இவங்களுக்கு இந்த சைனஸ்க்கு அந்த கோல்டு சரியாக போகணும், ஏதாவது அலர்ஜி இருந்ததுன்னா அலர்ஜி மெடிகேஷன்ஸ், இந்த ஸ்டீம் பண்ணும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சைனஸில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த நீர் கோத்துட்டு இருக்கிறது குறைஞ்சு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற வீக்கம் குறையும் போது பல்லு வலியும் தானே சரியாக போயிடும். முக்கியமாக இது மாதிரி வலி வந்திருக்கு, உங்களுக்கு கோல்டு இருக்குது, சைனஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம தப்பாக டயக்னோஸ் பண்ணிவிட்டு அது பல்லு தான் வலிக்குதுன்னு நினச்சி நம்ம போனால் பல்லுக்கு வேறு சிகிச்சை பண்ணுறோம். அது வேறு சிகிச்சை தேவையில்லை. இது ஸ்டீமிங் பண்ணி இன்ஃப்ளமேஷன் குறைஞ்சாலே அந்த வலி சரியாயிடும். இப்போ வைஸ் வர்ஸா அப்படின்னா என்ன, பல்லில் சொத்தையாக இன்ஃபெக்ஷன் இருக்குது, இதனால சைனஸில் ப்ராப்ளம் வருமா? பல்லில் சொத்தை வந்து அந்த சொத்தை வேறு உள்ளிக்கும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு எஃபெக்ட் பண்ணி அந்த உள்ளுக்குள்ளே எலும்புக்கு மேலே ஒரு கோத்துட்டு ஒரு கட்டி மாதிரி வரும்போது இந்த சைனஸ் லைனிங் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்போது பல்லோட இன்ஃபெக்ஷன் சைனஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது.